வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 9/6/2026 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் நமக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை தடவை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் இந்த ஜூன் 2026 ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் இருக்க வீடியோ மட்டும் பாருங்கள். இந்த கான்செப்டை இன்னும் நல்லா இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே ப்ளேலிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அதையும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை படி நமக்கு 15 நிமிஷம் எந்த ட்ரேடுமே கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகி 15 நிமிஷம் முடிகிறப்ப அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்குவோம். ஓகேவா? ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 வரை நோ என்ட்ரி. 9:30 அப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட கேண்டில் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹை ஸ்ட்ரைக்கில் இருக்க புட் வேல்யூ எடுத்துக்குவோம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட அந்த கேண்டில் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா லோ ஸ்ட்ரைக்கோட காலையை எடுத்துக்குவோம். ஓகேவா? இப்போ இங்கே நமக்கு மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ரெட்டாக இருக்குது. அதனால் ஹை ஸ்ட்ரைக்கான 23,259 இருக்குது. ஸோ ரவுண்டு நம்பராக 23,250 புட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட அந்த லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60, ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115. இது ரெட் கலரில் இருக்கிறது. இதோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. க்ரீன் கலரில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 23,250 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இந்த நாளை குறிச்சாச்சு. மற்ற நாள்லலாம் இந்த ஆவரேஜ் ப்ரைஸ், கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியமையும் நம்ம குறிச்சிக்குவோம். எக்ஸ்பைரி டே நிற்கி மட்டும் அந்த ஆவரேஜ் ப்ரைஸு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம்லாம் இந்த கான்செப்டில் ஒர்க் ஆகாது. ஏன்னா அன்றைக்கி நமக்கு ஏடிஎம் அதாவது அட் த மணியை 0 பண்ணணும். அதனால் ப்ரீமியம் டிகே ஆகும். ஸோ அன்னைக்கு மட்டும் நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இப்போ இவனுக்கு அதில் ஆப்பனண்ட்டை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். 23,250 கால். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அந்த 15 நிமிஷத்தோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேற்றுக்குரியதில் மார்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஏன்னா இன்றைக்கி தேதி நம்ம 9க்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவனோட இன்றைக்கியோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, ஹை என்னன்னு பார்த்தீங்கன்னா 56. சரிங்களா? இது கரெக்டுன்னு நினைக்கிறேன். அதாவது 23,250 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60, 105. 60 இங்கே மார்க் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்கள் 60. இப்போ நல்லா கவனிங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. 15 நிமிஷம் முடிஞ்சோடனே இவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கு கீழே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட லோக்கும் கீழே இருக்கான். நல்லா கவனிங்க. லோங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியானது. இவனோட ஆப்பனண்ட்டோட ஹைக்கும் கீழே இருக்கான், இவனோட ஆப்பனண்ட்டோட லோக்கு கீழே இருக்கான், இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைக்கு கீழே இருக்கான். அப்போ கிட்டத்தட்ட 3 இதில் இவன் தோற்றுட்டான். சரிங்களா? அட் த சேம் டைம் இவன் 23,250 புட்டு நமக்கு 3 இதில், அதாவது இவனோட ஆப்பனண்ட்டோட லோக்கு மேலே இருக்கான்,
இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோக்கு மேலே இருக்கான், இவனோட ஆப்போனண்ட்டோட ஹைக்கு மேலேயும் இருக்கான். அப்போ நம்மளோட கான்செப்ட் படி 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட்டு டார்கெட்டு. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 9:30க்கு 60ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 100க்கு போயிருந்துருக்கலாம். ஓகேவா? 60ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 100 40 பாயிண்ட்டு நமக்கு ஈஸியாக எவ்வளோனா ஒரு 10-15கே வந்து நம்மளோட டார்கெட்டு போய் ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க நம்மளோட கான்செப்ட்டு. இதோட இந்த ஜூன் மாதத்தில் 7 ட்ரேடிங் டே நடந்திருக்கு. 7 ட்ரேடிங் டேலையுமே நம்மளோட கான்செப்ட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகி 7க்கு 7 வின் பண்ணியிருக்கு. ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 20 ட்ரேடிங் டேயில் 19 ட்ரேடிங் டே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மே மாதத்தில் 19 ட்ரேடிங் டேயில் 16 ட்ரேடிங் டே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 நாள் வந்து காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆகிருக்கோம். ஒரே ஒரு நாள் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த ஏப்ரல்லையும் மேலையும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து பர்ஃபெக்டாக இதுதான் விஷயம், இதை தான் நம்ம இனிமேல் தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோனையும் 15 நிமிஷம் எந்த ட்ரேடும் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்கணும். ரெட் கேண்டிலாக இருந்துச்சுன்னா ஹை ஸ்ட்ரைக்கோட புட் சைடில் என்ட்ரிக்கு பார்க்கணும். லோ ஸ்ட்ரைக்காக இருந்துச்சு, அதாவது க்ரீனாக இருந்துச்சுன்னா லோ ஸ்ட்ரைக்கோட காலில் வந்து நம்ம என்ட்ரி போகணும். ஓகேவா? தொடர்ந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கான்செப்டை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் ஹவர்ஸ்லேயுமே நீங்கள் இந்த கான்செப்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்னாலும் கேட்கலாம். நம்ம அந்த ஆவரேஜ் லைனு, கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் எல்லாமே வந்து அதிலே நம்ம கொடுத்துருவோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே. அதே மாதிரி இந்த கான்செப்ட் சம்மந்தமாக இன்னும் நீங்கள் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் மார்க்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு குறைஞ்சது 3லேருந்து 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்னு கண்டினியூஸாக பேக் டெஸ்ட் அடித்தோன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது சைக்காலஜியை சம்மந்தப்பட்டது. 80% மைண்ட் செட்டு மட்டும்தான், ஒரு 20% மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜி. என்ன அப்படின்னா ஒரு என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் என்ட்ரி எடுக்கிறோம், எதுக்காக என்ட்ரி எடுக்கிறோம், எவ்வளோ ஸ்டாப் லாஸு, எவ்வளோ டார்கெட்டு. ஓகேங்களா? எப்போதுமே உங்களோட ஸ்டாப் லாஸில் மட்டுமே நீங்கள் கவனம் வச்சிங்கன்னா, அதாவது 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்னால் 40 பாயிண்ட் அன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா அதோட சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி தான் டார்கெட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.